ஒரு அரசியல் ரீதியான பதில் தான். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கட்சிக்கும் எங்கேயுமே தகுதி இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். அது பிரச்சனை கிடையாது. எதிர்கட்சின்ற அந்தஸ்தை கொடுத்து 75 எம்எல்ஏக்களையும் கையில் கொடுத்து நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிற இடத்துல இருந்து அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ தகுதி இல்லைன்னா 75 எம்எல்ஏக்களுக்கும் தகுதி இல்லை, 75 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தவங்களுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் கேள்வி கேட்குறது அவங்க உரிமை, அது பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அதுதான் ஆளுங்கட்சி. இப்போ நம்ம பாலச்சந்திர சார் கூட சொன்னார், தவறு நடக்காமல் இல்லை கொலையோ இல்லை கொள்ளையோ இல்லை சட்டம் ஒழுங்குக்கு சீர்கேடோ நடக்காத ஆட்சி எந்த ஆட்சியும் இருக்காது. உண்மைதான். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துடும். அதே மாதிரி அரசியல் கொலைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தி இன்டென்சிட்டி ஆஃப் த கிரைம், அப்புறம் த மோட்டிவேஷன் ஆஃப் த கிரைம், அப்புறம் த ஃபாலோ அப் ஆஃப் த கிரைம், அந்த கிரைம் நடந்த பிறகு என்ன ஃபாலோ அப் நடக்குது, இதெல்லாம் தான் இந்த அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து வைக்கிறது. மற்றபடி சட்டம் ஒழுங்கு ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு நம்ம கல்வி தகுதி இல்லைன்னா பொருளாதார தகுதி அது மற்ற மாநிலம் கூட ஒப்பிடலாம். நீங்கள் விலைவாசியை கூட மற்ற மாநிலம் கூட ஒப்பிடலாம். ஆனால் கொலை குற்றங்களோ இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை மற்ற மாநிலம் கூட ஒப்பிட்டு நம்ம இல்லைன்னா முந்தின ஆட்சி கூட ஒப்பிட்டு ஆறுதல் அடைய முடியாது.